நாம ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு லீவ் வருதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். அதுவும் ஒரு 3, 4 நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு லீவ் வருதுன்னா, அந்த கேலண்டர்ல அந்த லீவ பார்த்து, பார்த்து அத கடந்துகிட்டே நம்ம என்ன செஞ்சுருவோம் அப்டின்னா, 10 நாள் என்னங்க 20 நாள் கூட ஓட்டிருவோம். தொடர்ச்சியாக 5 மாதங்கள் நமக்கு சாதகமா வருது அப்டிங்கும்போது, அந்த 5 மாதங்களை நினைத்து, நினைத்து இந்த 5 ராசிகளும் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து விட்டதுன்னு, ஒரு பாசிட்டிவும் சந்தோஷமா இருங்க. உங்க வாழ்க்கையில இந்த 2025ல் தொடர்ச்சியாக 5 மாதம், தொடர்ச்சியா 5 ராசிக்கு பெஸ்ட்டா இருக்க போகுது அப்படிங்கிறதா உண்மை. இந்த வீடியோவ கவனமா பாருங்க. சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த 5 ராசிகளும் மனசுல இருக்கக்கூடிய பாரத்த இறக்கி வைக்கிறது மட்டும் இல்லைங்க பயிற்சிகள். உங்களை அடுத்த கட்டத்திற்கு ஜெயிக்க வைக்கக்கூடிய அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகுது பாருங்க. அவ்வளோ ஒரு பாசிட்டிவான டைம். ஏன்னா, தொடர்ச்சியான தோல்விகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு வெற்றிங்கிற அமைப்பு மட்டும் இல்லாமல், நான் வென்று சாதித்து விட்டேன் என்று ஜெயிக்கக்கூடிய சில தருணங்கள். ஒரு அரசாங்க தேர்வில் வெற்றி பெறுவது, நீட்ல ஜெயிக்கிறது, அதே மாரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுங்கிறது மட்டும் இல்லாம, திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு வெற்றி கொடி நாட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நெறைய தம்பதிகளுக்கு குழந்தை பேரு அப்படிங்கிறதே இல்லாம இருக்கு. ஸோ, இந்த ஜெயிக்க வைக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நினைக்காத, எதிர்பார்க்காத சில அதிசயங்கள், அற்புதங்கள் நிகழப்போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வீடியோ கண்டிப்பா இந்த 5 ராசிகளுக்கும் ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. ஸோ, வீடியோக்குள்ள போலாம். முதல் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. ரிஷப ராசி நேயர்களே சந்தோஷமா இருக்குங்க. வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க. ஏன்னா, இந்த வீடியோவ நீங்க பார்க்கிறவங்க அத்தனை ரிஷபராசினியர்களும் சொல்றேன். இத உங்க ரிஷபராசி நண்பர்கள் எல்லாருக்கும் தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா, ரிஷபராசி நண்பர்கள் மனசு ஒட்டஞ்சு போய் இருக்காங்க. ஒரு இதயம் அழுதது என்பதை காட்டிலும், ஒரு தனி மனிதன் அழுதான் என்பதை உணர வைக்கக்கூடிய காலகட்டம்ங்க. ரொம்ப ரொம்ப அழுது மனசு ஒட்டஞ்சு போய் உங்க வாழ்க்கை ஒரு துலாபாரம் மாரி இருக்கு பாருங்க. இந்த தருணம் மனசுல ஒரு நல்லா அழுதுட்டு இருக்க குழந்தைகிட்ட போய் வாயில சக்கரை வச்சா அப்படி சந்தோஷமா இருக்கும். அதே மாரி இந்த 3 பயிற்சிகள், முத்தான பயிற்சிகள் சூப்பரா வரப்போகுதுங்க. மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? ரொம்ப நாள் கழிச்சு சனி பகவான் உங்களுக்கு பாசிட்டிவா வரார். சனி பகவான் பாசிட்டிவா வந்துட்டாருனாலே, உங்களுக்கு எதிர்க்கட்சிங்கிறதே கிடையாதுங்கிற மாரி அர்த்தம். போட்டிங்கிறதே இல்லைன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, போட்டியே இல்லாம நீங்க போராடுறீங்க, ஒரு விஷயத்தை செயல்படுறீங்கன்னா, நீங்க தான் ஜெயிக்க போறீங்கன்னே அர்த்தம். ஒரே வரியில ஆன்சர் சொல்றேன் பாருங்க. ஸோ நீண்ட நாட்களாக இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் மேஷ ராசிக்கு முடிஞ்சுவிடும். முதல்ல இது எப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு குரு பெயர்ச்சி. குரு பகவான் 12 ஆண்டுக்கு பிறகு உங்களுடைய தனம், குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு வருகிறார். ஸோ 1.5 வருஷமா அவர் குடுத்த அத்தனை வலி, வேதனைகள் எல்லாமே சரியாக போகிறது. குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வை பலம். ஸோ குருவுடைய பார்வைகளும் உங்களுக்கு அபரிமிதமான யோகத்தை கொடுக்க போகிறது. 2வது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி. சனி பகவான் உங்களுடைய 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்திற்கு வருகிறார். இந்த லாபஸ்தானத்திற்கு சனி பகவானே வருவது என்ன தெரியுமாகும்? தாய் தந்தையருடைய ஆயுள் பலம் அதிகரிக்கும். கை கட்டி வாய்ப்புத்தி அடுத்தவனுக்காக தலை குனிஞ்சு இருந்தீங்க பாருங்க, அந்த நிலை ஒரே நிமிஷத்துல மாறும். அசிங்கங்கள், அவமானங்கள் கிழித்தெறியப்படும். அடகு வைத்த பொருட்கள் மீட்கப்படும். வாழ்க்கையில் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய உன்னதமான நேரம். 3 வருஷம் கழிச்சு நீங்க யாருன்னு நிரூபிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். வெற்றி கொடி உங்கள் கையில் மட்டுமல்லங்க, தூக்கி பிடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லலாங்க ரிஷபராசினியர்களே. அடுத்த பயிற்சி தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி வர்றது முக்கியம் கிடையாது. அந்த ராகு 10ல உட்கார்ந்து குரு பார்வை கிடைக்கிறதுனால
வெளிநாட்டு யோகம், வட்டார யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகிறது. எல்லை தாண்டி வியாபாரம் செய்வதற்கும், எல்லை தாண்டிய திருமணம் கைகூடுவதற்கும், மனசில் பிடித்த விஷயங்கள் நடப்பதற்கும் சூப்பரான டைம். ரிஷபராசிக்காரர்கள் கண்ணை மூட்டி கனவு காண்ட இத்தனால் இனிமே கண்ணை திறந்து கனவு காணலாம். நீங்க வெளிநாடு அதிகமா சுற்றுவீர்கள். வட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். மன நிம்மதி அதிகமாக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான தருணம். மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பீங்க. ஜெயிக்க வைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு 2025 மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் முடிய சூப்பரா இருக்க போது. கவனமா இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த ராசி துலாம் ராசி. துலாம் ராசினியர்களே, சாதாரணமா நினைச்சிடாதீங்க. உங்களுடைய வருஷம் இந்த பயிற்சிகள்லாம் கூட முக்கியம் இல்லைங்க. ஒரு 40 வருஷம் கழிச்சு எல்லாமே ஒண்ணு கூடி உங்களை வாழ்த்த போறாங்க பாருங்க. ஒரு குடும்பம் ஒரு திருமணத்தில் ஒன்று சேர்த்ததுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பெயர்ச்சியில் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை ஒன்று சேர போகிறது. இந்த வீடியோவை கண்டிப்பா எல்லா துலாம் ராசினியர்களும் மனதில் 10 வாட்டி எனக்கு 100 வாட்டி போட்டு கேளுங்க. உங்க லைஃப்ல பெஸ்ட் டைம் கண்டிப்பா கிடையாது. நீங்க சேவ் பண்ணி வச்சு எனக்கு சவால் கூட விடலாம். ஏன் இந்த அளவுக்கு சொல்றேன்னா, ராகு கேது பயிற்சிகள் சூப்பராக போகுது. கேது 11 ஞானக்காரகனாக போகிறார். ராகு இவ்வளவு நாள் 6ஆம் இடத்தில் இருந்த ராகு 5ஆம் இடத்திற்கு வருகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரார். குலதெய்வ அருள் கிடைக்க போகிறது. நீங்க எந்தெந்த திருமண வாழ்க்கையெல்லாம் உடஞ்சு சின்ன பண்ணமாச்சோ, எந்தெந்த வேலையெல்லாம் போச்சோ, வெளிநாட்டுல பணம் தொலைச்சீர்களோ, இழந்த பேச்சு பொருள் மரியாதையை தொலைத்தீர்களோ, அனைத்தும் கிடைத்துவிடும். குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வருகிறார். அஷ்டமஸ்தானத்துல பேங்க் லோன் இஎம்ஐ கட்ட முடியாம பணத்தை கையில வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்த நாட்கள் போய் வீட்டுல சும்மா உட்கார்ந்து காசு இல்லாம வெறுமனை மூஞ்சிய பார்க்கக்கூடிய துலாம் ராசினியர்களே, யோகமான காலகட்டம், சூப்பரான டைம். இதை விட பெஸ்ட் டைம் கிடையாது. ஓடி போனவனுக்கு 9ல குரு. குரு சும்மா உங்க வாழ்க்கையில தூக்கி நிப்பாட்ட போறாரு உங்களை. உங்க வாழ்க்கையில ஜெயிக்க ஒரு தங்க மெடல், கோல்டு மெடல்லாம் என்னங்க, இவர் தான் ஞானேஸ்வரர். உங்களுக்கு ஒரு பாராட்டு பத்திரம் கிடைக்கும் பாருங்க. குடும்பத்தில் சந்தேகப்பட்டவர்கள் உங்கள் மீது சவுக்கடி அடித்தார்களே, அது அனைத்தும் மறைய போகிறது. சூப்பரான டைம்ங்க. அபரிவிதமான டைம். யோகமான காலகட்டம். அதை விட முக்கியம், சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தில் வந்து அமர்கிறார். 6ல சனி பகவான் உட்கார்ந்த எதிரிகள் தொல்லையே கிடையாது. கோர்ட்டு கேஸ் எல்லாமே சரியாயிடும். ஒரு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்க லைஃப் உழுக்கிச்சுன்னு வச்சுங்களேன், வெளியில வந்துருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் A to Z என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அது அனைத்தும் 2025 மார்ச் மாதமே நல்லது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இருந்தாலும் மே முதல் அக்டோபர் வரை 5 மாதங்கள் தொடர்ச்சியா நிம்மதியா இருக்க போறீங்க. தொடர்ச்சியா ஜெயிக்க போறீங்க. சொல்ல போனா இந்த டைம்ல எலெக்ஷன் ஜெயிப்பீங்க. அரசாங்க தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். நீட்ல ஜெயிப்பீங்க. என்ன வெளிநாட்டு தேர்வுகள் என்ன எழுதினாலும் ஜெயிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு, இந்த மாதிரி ஒரு காலகட்டம் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. உங்க வாழ்க்கையில அவ்வளவு பெஸ்டான தருணம், அவ்வளவு சூப்பரான தருணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ராசி, இந்த ராசிக்கு யோகம்னே சொல்லாங்க. ஏன்னா இந்த ராசிக்கு தான் வாழ்க்கை. 3வது ராசி மகர ராசிங்க. மகர ராசி நேர்களே, இதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இந்த 2025 பிற்பாதியே உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான டேர்ம். உங்களுக்கு திடீர்னு ஒரு பிக்சட் டெபாசிட் வந்தா எப்படி, திடீர்னு லாட்ரி சீட்டு விழுந்தா எப்படி, திடீர்னு பம்பர் பரிசு கிடைச்சா எப்படி, உங்க வாழ்க்கையில ஆசைப்பட்ட பொண்ணு கிடைச்சா எப்படி, உங்களுடைய விரோதி உங்க போன் நம்பரை டெலிட் பண்ணிட்டு போயிட்டாருன்னா எப்படி, கடன் கொடுத்தவன் வந்து வீட்டு வாசல்னு கடனை திருப்பி கொடுத்துட்டு போனா எப்படி, இந்த மாதிரி கனவுகள் மட்டும் கண்டு கொண்டிருந்த மகர ராசினர்களே, கனவுகள் நினைவாகும். ஜெயிச்சிருவீங்க. தோத்து போய் உங்களை நெகட்டிவா சுத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னா ஜெயிக்க போறீங்க. சாதாரண ஜெயி கிடையாதுங்க. உங்களுடைய கேரியர்லயே 7.5 சனிங்கிறது உங்களை அடிச்சு நவுத்தி தலையில தட்டி உட்கார வச்சது இல்ல.
நீங்க இப்ப சினிமா எடுத்தாலும் சரி, சரித்திரம் படைக்கும். உங்க வாழ்க்கையில சரித்திரம் படைக்கும். எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இத விட பெஸ்ட் தருணம் கிடையாது. 7:30 சனி போகும்போது நல்லது செய்யுங்கிறது மட்டும் கிடையாதுங்க. ராகு 2ஆம் இடத்தில் வருகிறார். சனி பகவான் 3ஆம் முயற்சி ஸ்தானம். முயற்சி செஞ்சு பாருங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். சொன்ன சொல்ல காப்பாத்த முடியுங்க. பணவரவு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ லைஃப்ல அத்தனையும் நடக்கும். இந்த நேரத்துல ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்தால் கூட நடக்கும்னு சொல்லுவாங்க. மகர ராசினியர்களே மகத்தான காலகட்டம். கூட இருக்கிறவங்க யாருமே உங்கள ஏமாத்தினாலும் சரி, வாழ்க்கையில 2 மேரேஜ் பண்ணி உங்க வாழ்க்கைய வீணா போனாலும் சரி, சூப்பரா இருப்பீங்க. அவ்வளோ பெஸ்ட்டான பயிற்சிகள். ராகு, கேது, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எல்லாமே டாப் கிளாஸா இருக்கும். 6ல குரு வரான்னு பயப்படாதீங்க. ஞானம் கிடைக்கும். எதிரிகள் பலம் குறையும். உங்களுடைய மரியாதைகள் அதிகரிக்கும். சுயமரியாதை கண்டிப்பா உண்டு. வேலை கிடைக்குங்க. 6ல போனாதான் வேலை கிடைக்கும். 6ல போனாதான் நீங்க பெரிய ஆளாவீங்க. ஆனா என்னன்னா, இன்வெஸ்ட்மென்ட் ஆஃப் பணம். பணம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, அடுத்தவங்கள்ட்ட கடன் குடுக்குறது, இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துருங்க. என்ன தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, தயவு செய்து கடன் மட்டும் குடுத்துறாதீங்க மகர ராசினியர்களே. தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருங்கள். லாஸ்ட் ஒரு விஷயம், நண்பர்களிடம் ரகசியம் பேசும்போது ஒரு முறைக்கு இருக்கு முறை யோசித்து பேசவும். அதுவும் ஃபோன்ல ரெக்கார்டிங் பண்றதுக்கூடான ஆப்ஷன்ஸ் கூட உண்டு அப்படின்னு சொல்லலாம். 4வது ராசி தித்திக்கக்கூடிய மீன ராசி நேர்களே. மீன ராசி நேர்களே, இந்த பெயர்ச்சி உங்களுக்கு சாதகம் மட்டும் இல்லங்க, சந்தோஷமும் ஏற்படுத்தும். சார் ஜென்ம சனி வருது. எனக்கு போய் பெயர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்றீங்கன்னா, ஆயுள் சம்பந்தப்பட்ட கர்மாவ குறைக்கக்கூடியது சூப்பரான நேரம். ஜென்ம சனி வந்தாலும் குரு 4ல இருக்காருங்க. 11ல ராகு இருக்காருங்க. சூப்பரா வச்சிருப்பாரு. வெளிநாடு வாழ்க்கை கண்டிப்பாக மீனராசினியர்களுக்கு உண்டு. வேலை வாய்ப்பு நன்றாக உண்டு. கடன் வாங்குவீர்கள். வீடு கட்டுவீர்கள். சொந்த வாகனங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள். அடகு வைத்த பொருட்கள் மீட்கப்படும். குழந்தைகளுடன் நேரம் செலவு இழந்த உறவுகள் புதுப்பிக்கப்படும். உங்களுடைய பல நாள் கனவுகள் நிறைவேற்றப்படும். குடும்பத்தில் குடும்ப சாபம், குலதெய்வ சாபம், பெண் சாபம் இதெல்லாம் சரி பண்றதுக்கு ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறத விட, நம்ம வாழ்க்கைக்கு எது கவனம் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து செயல்படுவதற்கான காலகட்டம்னு சொல்லலாம். ரொம்ப 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 சூப்பரா இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போறதுக்கு போராடிட்டு இருக்கீங்கல்ல, இப்ப ஈஸியா கொண்டு போவீங்க. பெயர், புகழ், மரியாதை கூடும். அரசியலில் வெற்றி பெறுவீர்கள். ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள சின்ன ஒரு அறுவை சிகிச்சை இருந்தாலும், அது சிம்பிளா தலைக்கு தலப்பாகோட முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாரி காலகட்டம். உங்களுடைய பணம், புகழ் அதிகமா சேரும். கடன் அமைப்பீர்கள். கடன் சுமை குறையும். வெளிவட்டார சில பிரச்சனைகள், சொல்ல முடியாத சில சத்துருக்கள் பிரச்சனைகள் கூட சால்வ் ஆகும். உங்களுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா கூட நிவர்த்தி ஆகிவிடும். உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கப்படும். சுற்றுலா அப்படிங்கிறது அதிகமா போவீங்க. ரொம்ப பெஸ்ட்டான நேரம், பெஸ்ட்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ராசிங்க. இந்த வீடியோக்கு உண்டான பொருத்தமான ராசிங்க. இந்த வீடியோல இருக்கக்கூடிய அத்தனை ராசியையும் தாண்டி அத்தனை ராசியும் அடக்காலக்கூடிய ஒரு உன்னதமான ராசியாக 2025 5 மாதங்களை வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு சூப்பரான ராசி யார் தெரியுமா? வேற யாருமே கிடையாது. கடகராசி. நீங்க நினைக்கலாம், சார் யாருமே கடகராசியை பத்தி இந்த அளவுக்கு சொல்லவே இல்லை. நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அணு அணுவாக ரசித்தவன் நான் கடகராசியை. என் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் கடகராசினியர்களை சத்தியமா சொல்றேங்க. என்னதான் குரு 12ல் இருந்தாலும் சரி, 6 ஆண்டு காலமாக அனுபவித்த அத்தனை கொடுமைகள், சித்திரவதைகள், பிரச்சனைகளுக்கு சனி பகவான் பிராய்த்தம் செய்யாம இருக்கவே மாட்டார். ஜோசிய வரலாறு நான் படிச்ச 55 வருஷத்துக்கு உண்டான அத்தனை சாட்லையும் சரி. என்னோட வயசு அவ்வளோ கிடையாதுங்க. நான் இந்த கடகராசிக்கு ரிசர்ச் பண்ணும்போது 7 வருஷம் 6 வருஷம்லாம் எப்பயாவது ஒரு வாட்டி தான் இருந்திருக்காரு.
எப்போதுமே கண்டக சனி, அஷ்டம சனி 5 வருஷம் தான் வரும். ஆனா ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த ஆண்டு மட்டும் 6.25 வருஷம் இருந்திருக்காங்க. இந்த 6.25 வருஷம் எக்ஸ்ட்ரா 1.25 வருஷம் பண்ணியிருக்காரு பாருங்க. அந்த 1.25க்கு அவர் குடுக்கக்கூடிய பரிசு, வெகுமதி வேற யாருமே குடுக்க முடியாது. 7.5 சனிய விட அதிகமான பிரச்சனைய குடுக்குறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி தான். அந்த அஷ்டம சனியை கடந்து வந்த ஒவ்வொரு ராசினியருக்கும் ஒரு கிஃப்ட், ஒரு வரப்பிரசாதமாக கண்டிப்பாக யார் குடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் குடுக்க போறாரு. 8ல் ராகு அமர்ந்தால் தடை என்று நினைப்பவர்களுக்கு 8ல் ராகு உட்கார்ந்து உங்க வாழ்க்கையை தூக்கிவிடப் போகிறார் என்பது உண்மை. ராகுவும் கேதுவும் உங்களுக்கு ஞானமும் யோகமும் தரப்போகிறார்கள். உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்காதீங்க. உங்க வாழ்க்கையில என்ன பிசினஸ் ஆரம்பிக்கணும், என்ன விஷயங்கள் செய்யணும், திருமணம் பண்ணணும், உங்க மனசுல என்ன எண்ண ஓட்டங்கள் இருந்தாலும் சரி செய்யுங்க. நல்ல நாள் பார்த்து சுப முகூர்த்த நாளாக செய்யுங்கள். வளர்பிறையில் செய்யுங்கள் போதும். வேலையில சேஞ்சஸ் கண்டிப்பா உண்டுங்க. வேலையில பதவி உயர்வு உண்டுங்க. திருமணம் பண்ணுவீங்க, குழந்தை பிறப்பீங்க, உங்களோட உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், பணம் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மேல் படிப்பு நன்றாக இருக்கும், வேலை வாய்ப்பு கட்டாயமாக கிடைக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உண்டு, பிசினஸ்ல நல்ல டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உண்டு. சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய கடகராசினியர்களை சொல்லி பிரயோஜனம் இல்ல. வென்று காட்டுங்கள். வெற்றியை நிலைநாட்டக்கூடிய, ஜெயிக்க வைக்கக்கூடிய 5 காலம் வந்துவிட்டது. இந்த மே 10லேருந்து அக்டோபர் 10க்குள்ள கடகராசிக்காரங்க ஓடுற ஓட்டத்துல நீங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் சாதிக்காத அனைத்து விஷயங்களும் நடக்குங்க. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கடகராசினியர்களே பயந்துராதீங்க. இந்த 5 மாசம் உங்க வாழ்க்கையில குடுத்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஏமாந்த பணம் வருங்க. ஏமாந்த வாழ்க்கையும் வருங்க. நம்பிக்கை துரோகத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. கணவன் மனைவி தவறு செய்தால் வெட்டப்படும், வாழ்க்கை ஒட்டப்படும். உங்கள் வாழ்க்கையில் குழந்தைங்கிற பிரவேசம் ஏற்படும். கல்யாணம் கண்டிப்பாக உண்டு. குருபலன் இல்லைன்னாலும் சனி பகவான் பிராயச்சித்தம் பண்ணுவாரு. ராகு 8ல அமர்ந்து தொழில தூக்கி விடுவாரு. 8ல யாகம் வருது அவ்வளவு யோகமான ஒரு விஷயம். ஞானமும் கிடைக்கும், பணவரவு கிடைக்கும். பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்க வாழ்க்கையில தெம்பு, தைரியம் அப்படிங்கிறது உருவாகிருச்சுன்னு நம்புங்க. உங்க வாழ்க்கை உங்களுக்கானதாக மலரப்போகிறது என்பதையும் நம்புங்கள். உங்களுக்கு தான் டவுட் இருந்தா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், கன்சல்டேஷன் பண்ணா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.